சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் மாடல் பேப்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 100 2 மார்க், 50 3 மார்க், 20 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா போதும். நாளைக்கு ஃபுல் மார்க் எடுத்துடலாம். நம்ப மாட்டீங்க, சத்தியமாக தாங்க. ஒரே ஒரு மெட்டீரியல், அதுவும் 6 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் நாளைக்கு உங்களுக்கு 70 மார்க் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஏன் ஒரு 70ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டீரியலில் 2 மார்க்கு, 5 மார்க்கு, 3 மார்க் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது வேணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து இருக்க போகுது. அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதாவது குறிப்பாக நாளைக்கு வந்து காமர்ஸ் எக்ஸாம் வந்து வணிகவியல் எளிமையான முறையில் இருக்கும். ஆனால் ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட் பத்தவே பத்தாதுப்பா. ஏ டைப் பி டைப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏ டைப் பி டைப் மேபி இருக்காது. மேக்ஸுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும், ஓகேங்களா? நாளைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கும் வந்து இருக்குது, மேக்ஸுக்கும் வந்து இருக்குது. இது முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு நாள் தானேப்பா எக்ஸாமு. ஆமாம், ஒரு நாள் தான் நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட், 1 டே தான் இருக்குது. 1 or 2 டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் 12th. இது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு 22ஓட ஸ்கூல் லைஃப் எண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் மெச்சூர்டு பாய்ஸாக மாறி கேர்ள்ஸாக மாறி நீங்கள் வந்து காலேஜ்குள்ளே நுழைய போகிறீங்க. ஸோ எளிமையான முறையில் வந்து கேட்கப்படும். ஸோ மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க கான்செப்ட் என்னென்னு. 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க், இது மூணுத்தையும் சேர்த்து 1.5 ஹவர்ஸில் எழுதி முடித்தாதான் 7 DTL, ஓகேங்களா, நம்ம கம்பல்சரி எழுத முடியும். 2 மார்க்கில் 3 மார்க்கில் கம்பல்சரி இருக்குது. கம்பல்சரி தெரியுதோ இல்லையோ எழுதி விட்டு வந்துருக்கு. ஏன்னா கம்பல்சரி கொஷின்ஸை தேடி எடுத்திருப்பாங்க அப்படின்றதுனால மேபி கண்டிப்பாக 1-2 எதுனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிரேஸ் மார்க்ஸ் வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், பப்ளிக் எக்ஸாம் இல்லாமல் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து நம்முடைய சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே மறக்காமல் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பை நான் இங்கே சொல்லிக்க ஆசைப்படுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் 2 பேருக்கு தேவையான மெட்டீரியலுமே அதில் இருக்குப்பா, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா 2 பேருக்குமே 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தான் வந்து மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பெருசாக வரி பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து கஷ்டமாக வருமா, ஈஸியாக வருமா அப்படின்ற அந்த ஒரு டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் தேர்வுகள் வந்து கேட்கப்படும். ஏ டைப் பி டைப் கிடையாது. 70 மார்க் அந்த மெட்டீரியலில் இருக்கிறது படித்தா வரும். 1 மார்க்கு மோஸ்ட்லி புக் பேக்கே தான் வந்து வரும். புக்கு உள்ளேருந்து எதுவுமே வந்து கேட்கப்பட மாட்டாது. ஏன்னா இது வரைக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கூட பார்க்கல, எனக்கு தெரியுது. ஸோ இதே மாதிரியான மைண்ட் செட் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. 12th இன்னும் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான எக்ஸாம் கிட்ட அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்குது. பயப்படாதீங்கப்பா, பேப்பர் கரெக்ஷன்லாம் எளிமையான முறையில் தான் வந்து இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. எக்ஸாம்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஆனஸ்ட்டாக நல்லபடியாக பண்ணுங்கள், ஓகேங்களா? காப்பி அடிக்காதீங்க. எட்டி பார்த்து எழுதுறது வேணால் கூட பண்ணுங்க. ஏன் நான் இது இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எட்டி பார்த்து நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட தப்பிச்சிடுவீங்க. காப்பி கீப்பி எதனா அடித்து மாட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக பேப்பரை பிடிங்கி டைம் வேஸ்ட் ஆகிடும்ப்பா உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ உங்களால் வந்து ஒரு 60-70 மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரே ஒரு 1 மார்க் டவுட் கேட்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா டைம் ஒரு ஆஃப் கொடுத்துருவாங்க, அது தெரியும், யாரையும் மாட்ட மாட்டாங்கன்ட்டு. பட் லிஸ்ட்டு மட்டும் போயிடும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் பேப்பர் கொடுத்துருவாங்க, எழுதி விட்டுருவாங்க, அப்புறம் வாங்கிப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் அழகாக டீசெண்டாக பண்ணணும்ல. ஸோ அதுதான், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.